ஹாய் வணக்கம். போன வாரம் நான் துபாய் போனேன். அந்த வீடியோ தான். என்னடா இது டெய்லி இதையே போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 7 நாள் போனேன்ல, 7 நாள் எங்கெங்கே போனனோ எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கும் ஒரு மெமரி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக டபுள் டக்கரில் போனேன் ஃப்ளைட்டு எமிரேட்ஸ். எமிரேட்ஸில் நான் ஏறினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன். இது போயிட்டு ரிட்டன் வர்றது தான் எங்களுக்கு டபுள் டக்கர் கிடச்சிது. ரொம்ப பெருசாக இருந்தது. ஃப்ளைட் நல்லா இருந்தது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. எனக்கு எப்போவுமே ஃப்ளைட்டில் போனால் தூக்கமே வராது. இந்தியா போனாலே தூக்கம் வராது 4 மணி நேரத்துக்கு. இது 7.5 மணி நேரம். சுத்தமாக தூக்கமே வரல. நல்லா 2 படம் பார்த்தேன். சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து இந்தியன் ஃபுட்டுக்கு அடிமை. வெஸ்டர்ன் ஃபுட்டெல்லாம் எனக்கு ஒத்து வரல. ஏதோ லைட்டாக சாப்பிட்டேன். அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரைஸு அந்த மீன் கொடுத்தாங்க சாஸ்லாம் ஊற்றி, அது எனக்கு பிடிக்கல. லைட்டாக சாப்பிட்டுட்டேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்பப்போ பிளாக் காஃபி வாங்கி குடித்தேன். அதை தான் குடிச்சிட்டு அப்படியே வந்தேன். நல்லா இருந்தது. போக்குள்ள ரொம்ப கூட்டமாக இருந்தது. உம்ரா போனவங்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. திரும்பி வரக்குள்ள ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எல்லா சீட்டுமே ஃப்ரீயாக இருந்தது. மொத்தத்தில் ஒரு 70 பேர் போல் இருந்திருப்பாங்க. நாங்கள் நல்லா படம் பார்த்துட்டு படுத்தாச்சு. சீட்டு எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. நல்லா இருந்தது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. எப்போவும் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட்டு இந்த மாதிரி போய் இதில் போனது ஒரு நல்ல அனுபவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.